ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, முதல்ல பிரசவித்து தாயான தாய்மார்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? முதல் விஷயம்னு பார்த்தா, தாயாகிய நீங்கள் முதல்ல குழந்தைக்கு செய்யக்கூடிய முதல் வேலைன்னு பார்த்தோம்னாவே இந்த தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும்தான். சரிங்களா? அதை கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஏன்னா குழந்தை பிறந்தோன்னே குழந்தை என்ன பண்ணும், எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு ஒருக்க, 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்க குழந்தைங்களை எழுப்பி பால் நம்ம குழந்தைக்கு நாம் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்காகவும் பால் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை கம்பல்சரி ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் தான் தூங்கும். அப்போ அந்த தூங்குற நேரத்தில் என்னாகும், குழந்தைக்கு நாக்கு வறண்டு போயிடும், தொண்டை வறண்டு போயிடும். ரெண்டாவது, தூக்கத்திலேயே குழந்தை உச்சா போயிடும். ஒரு சில குழந்தைங்க உச்சா போகும், ஒரு சில குழந்தைங்க கக்கா போயிடும். அப்போ அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, கக்கா வருதுன்னு சொல்ல தெரியாது. அப்போ அந்த நீங்கள் கொடுத்த பால் செரிமானம் ஆயிடுச்சுன்னா ஒன்று உச்சா போயிடும், இல்லை கக்கா போயிடும். அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க அப்புறம் எனி டைம் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப குழந்தைங்கள அதான் நான் சொன்ன மாதிரி 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒருக்க எழுப்பி விட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்து ஒரு வாட்டி ஒரு மார்பகத்தில் கொடுத்தீங்கன்னா, அடுத்த வாட்டி தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த மார்பகத்தில் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு டைம் கொடுத்ததுலேயே திரும்ப மறுபடியும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சரியான முறையில் வயிறு நிரம்பாது. சரிங்களா? அதனால் குழந்தைங்கள பால் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது, பால் கொடுக்குறப்ப குழந்தையோட வாய் நம்ம மார்பகத்தில் அந்த ரவுண்டாக கருப்பாகி இருக்கும் பாருங்க, அது குழந்தையோட வாய் உள்ளார போயிருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் பால் போய் சேரும். அதை விட்டுட்டு குழந்தைய சும்மா அந்த காம்பு பகுதியை மட்டும் சப்புறதுக்கு விட்டிங்கன்னா குழந்தைக்கு சரியான முறையில் பால் போகாது, குழந்தைக்கு வயிறு ரொம்பாது. நீங்கள் பால் கொடுக்குறப்ப என்ன பண்ணும், ஒரு கையில் குழந்தையோட தலையை பிடிச்சிக்கணும், ஒரு கையில் மார்பகத்தை பிடிச்சிக்கிட்டு குழந்தையோட வாயில் அந்த கருப்பு வளையம் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக குழந்தை வாய்க்கு போகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம் அளவு பிடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தை பெருசாகிடுச்சுன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே சப்பி குடிச்சிடும். சரிங்களா? அதனால் மெயினாக இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பிரசவித்த தாய்மார்கள் இதை கவனத்தில் நல்லா வச்சுக்கணும். அடுத்தது, நேரங்கட்ட நேரத்தில் நீங்கள் குளிக்கக்கூடாது. சரிங்களா? அதுவும் மெயினாக பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வெயில் அடிக்கையிலேயே தலைக்கு ஊற்றி தலை குளிக்கிற மாதிரி இருந்தால், வெயில் அடிக்கிறப்பயே நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு முடியெல்லாம் நல்லா காய வச்சிடணும். அதாவது எப்படின்னா, குழந்தை தூங்கிட்டு இருக்கப்பயே நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு முடியெல்லாம் நல்லா காய வச்சுட்டு குழந்தை தூங்கி எந்திரிச்சோன்னா பால் கொடுக்குற மாதிரி ரெடியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தோடனே குழந்தை கத்துதுன்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஈரத்தொலையோட பால் கொடுத்தீங்கன்னா அது உங்களை பாதிக்காது, உங்கள் குழந்தைக்கு தான் உடனே சளி பிடிக்கும். அதனால் ரொம்ப குழந்தைய கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது, நீங்கள் குளிக்கிறதும் கவனமாக குடிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம், குழந்தைய குளிப்பாட்டுறது இனிமேல் மழை டைம் ஆரம்பிச்சிடும்.
மழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணும், வெயில் அடித்தா மட்டும்தான் அது மதிய வேலையிலேயே குழந்தைங்கள குளிப்பாட்டிடணும். சரிங்களா? பொழுதிறங்கி 4 மணி 5 மணிக்கெலாம் குளிப்பாட்ட கூடாது. அதனால் வெயில் நேரத்தில் குழந்தைங்கள குளிப்பாட்டிடணும். அது குழந்தைங்கள, அது பிறந்த குழந்தைங்கள என்ன பண்ணும், வெயிலெல்லாம் அடிச்சிச்சுன்னா காலையில் இளம் வெயிலில் ஒரு குடமோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வெயிலில் வேடு கட்டி வச்சிடணும். வச்சுட்டு அந்த தண்ணியில் தான் வந்து குழந்தைங்கள நீங்கள் குளிப்பாட்டணும். அது எதுக்கு வந்து வெயிலில் வைக்க சொல்கிறேன்னா, குழந்தைங்க அந்த சூரிய ஒளியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் இருக்குது. அந்த சத்தெல்லாம் என்ன பண்ணும், அந்த தண்ணி இழுத்துரும். தண்ணி இழுக்கிறப்ப அந்த தண்ணியில் இருக்கிற சத்தம் வந்து இருக்கிறப்ப அதில் வந்து உங்கள் குழந்தைங்கள குளிப்பாட்டினீங்கன்னா அந்த குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைக்கு வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் வராது. அதுக்காகத்தான் குழந்தைங்கள வந்து தண்ணியை வந்து வெயிலில் வச்சு குளிப்பாட்டணும்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்து வந்துட்டு குழந்தைங்கள வந்து அது இப்போ பிறந்த குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணு வந்து சரியான முறையில் முழிக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, வெளியில் வீட்டுக்குள்ளே இருக்கப்ப நல்லா புழுக்குன்னு பார்ப்பாங்க. வெளியில் தூக்கிட்டு வந்தோம்னா எந்த நேரமும் கண்ணை மூடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காலையில் இந்த இளம் வெயில் இருக்குல்ல, 6 மணி 6:30க்கு சூரிய ஒளி வரும்ல, அப்போதைக்கு என்ன பண்ணோம், வாசலில் தூக்கிட்டு கொண்டு வந்து அந்த சூரிய ஒளி வந்து குழந்தையோட முகத்தில் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அந்த சூரிய ஒளி பட்டு அந்த குழந்தை வந்து நல்லா வெளிச்சத்துலேயும் நல்லா கண்ணை வந்து நல்லா திறந்து பார்க்கும். கண்ணுக்கும் அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா கண்ணுக்கும் குழந்தையோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்துட்டு நல்லா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், குழந்தைய வந்து தூங்கி எந்திரிச்சோன்னே, ஏன்னா எனி டைம் வந்து குழந்தைங்க வந்து பால் குடிச்சிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு அது பிறந்த குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம பால் கொடுக்குறப்ப அதுக்கு ஒழுங்கான முறையில் வந்து அந்த மார்பகத்தை வந்து இழுத்து பிடிச்சி சாப்பிட தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், குழந்தையோட முகத்தில் பால் கன்னத்தில் வாயில் மூக்கில் அந்த மாதிரிலாம் போடும். அப்போ என்ன பண்ணணும், குழந்தை பால் குடித்து முடித்தோன்னா என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு துணியில், அதான் நான் சொன்னேன் வெயிலில் தண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொன்னீங்களா, அப்படி இருக்கப்போ லைட்டாக குழந்தை தூங்கி முடித்தோன்னா என்ன பண்ணும், வாய் கன்னம் மூக்கெல்லாம் லைட்டாக அந்த தண்ணியில் தொடச்சி விட்டுணும். சரிங்களா? ஏன்னா அந்த பாலோட இனிப்பு சுவையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொட்டியில் படுக்க போட்டாலும் சரி, இல்லை கட்டிலில் படுக்க போட்டாலும் சரி, அப்போ அதில் அந்த இனிப்பு தன்மைக்கு வந்து இரும்பு வந்து குழந்தைய வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு குழந்தைங்கள வந்து நல்லா கவனிக்கணும். சரிங்களா? நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோன்னு சொல்லிட்டோம். தேங்க்யூ.